என்ன பண்றது? ஒரு கண்டென்ட்டும் மாட்ட மாட்டேங்குதே. யாரா இவன் லூசு பையன்? நம்மளே கண்டென்ட் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கோம். இவன் ஒருத்தன். எஸ்பி வேலுமணி என்ன பண்ண போறாரு? இரு, எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கு? அவனுக்கு அவன் பிரச்சனை. ஒரு கண்டென்ட் மாட்டு தான் பாரு. ஒரு கண்டென்ட்டும் மாட்டு. கரூர் கரெக்டா கரூர்ல ஆகு உள்ள ஓகே உள்ள போக மாட்டாரு. விஜய் தெரியுமா? விஜய் பத்தி தெரியும். இவரு வேற கண்டென்ட் இல்லைனாலும் திட்டுவாரு, ஹியூமர் இல்லைனாலும் திட்டுவாரு. இப்ப என்ன பண்றது? சீமானன் எடுத்து பண்ணலாமா? சீமானன் பத்தி ஒரு இடத்துல நில்லு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லம்மா, கண்டென்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன். எனக்கும் அதே பிரச்சனை தான். கண்டென்ட் தான் எடுக்க முடியலையே. இல்லம்மா, கண்டென்ட்ல ஹியூமர் இல்லைனா ஆடியன்ஸ் திட்டுறாங்க. கண்டென்ட்ல இந்த ஆள் திட்டுறாரு. கண்டென்ட் போய் இருக்க தேடுறோம்னு சொன்னா நம்ம வேணா ChatGPT கேட்போமா? அவன் நல்லா சொல்லுவானே. எது கேட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவான். ChatGPT நம்ப முடியாது. நம்ம எடுப்போம். ChatGPT நம்ப முடியாது. விஜயே ChatGPT பார்த்து தான் பேசிட்டு இருக்கறாராம். நீ வேற வா, நம்ம ChatGPTயே பார்ப்போம். கரெக்டா சொல்லுமா? கரெக்டா சொல்லும். சத்தியமா? அப்பா சத்தியமா. சரி சரி போமா. தேடி தேடி. மச்சான், எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இருக்கியாடா டேய்? சொல்லு மச்சான். இல்ல மச்சான், இன்னைக்கு இந்த கண்டென்ட் எடுக்கணும். பாலிடிக்ஸ் பத்தி பேச போறேன். ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல, குழப்பமாவும் இருக்கு. தாராளமா பேசு மச்சான். உனக்கு என்ன தகவல் வேணும் சொல்லு. இல்ல மச்சான், இந்த எஸ்பி வேலுமணின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த ஏடிஎம்கேல. அவர் டிவிகேல சேர போறாருன்னு நியூஸ் வருது. அது உண்மையா இல்லையான்னு தெரியல மச்சி. ஆமா மச்சான், அப்படி சேர போறதா தகவல் வந்திருக்கு. அவர் கூடவே 5 MLAவும் சேர போறாங்களாம். தாவேகாவுக்கு போயிட்டாருன்னா அதிமுகவில் இனிமே அவரு தொடர முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவரு தாவேகாவுக்கு போயிடுவாரு. ஏய் லூசு மாதிரி சொல்லாத. அவன் எப்படி தாவேகா போவாரு? அவர் வந்து இங்க விசுவாசி, அதாவது ஏடிஎம் கூட விசுவாசி இருந்துச்சு. அவர் எப்படி தாவேகா போவாரு? ஒருவேளை ChatGPT தப்பா சொல்லுதோ? இல்ல இது கேட்போம். அது எப்படி மச்சி? அது எப்படி அவர் போவார் சொல்லு. ஆமா மச்சான், தப்பான தகவலை சொல்லிட்டேன். என்னை செருப்பாலேயே அடிச்சிரு. அவரு தாவேகாவுக்கெல்லாம் போக மாட்டாரு. அதிமுகவில் எம்ஜிஆர் காலம், அம்மா காலம், எடப்பாடி காலத்துல இருந்தே இருக்காரு. ரொம்ப பெரிய விசுவாசி. வெள்ளை சட்டை போட்ட மாதிரி நல்ல தங்கமான வெள்ளை மனசு உள்ளவர். அவர் அவ்வளவு சீக்கிரம் தாவேகாவுக்கு போக மாட்டாரு. அதிமுகவிலேயே தொடருவாரு. இல்ல மச்சான், வெளில என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்ப கரூருக்கு விஜய் போற மாதிரி இருக்காமா. அங்க வந்து ஆள்லாம் கூப்பிட்டு வந்து சேர போறதா ஒரு இது வருது. அதுதான் எனக்கு குழப்பமா இருக்கு. இப்ப சேருவாரா சேர மாட்டாரா? மறுபடியும் தப்பான தகவல் சொல்லிட்டேன். நிச்சயக்காரி மூஞ்சில துப்பிரு. அவர் கண்டிப்பா தாவேகாவில் போய் சேர்ந்துருவாரு மச்சான். என்ன மன்னிச்சிரு மச்சான். சத்தியமா எச்சேகாரி துப்பிரு. நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேர் வந்துட்டு டிவிகேக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இபிஎஸ் வந்து கட்சி மாறுவாரா மச்சான்? சொல்லு. ஆமா மச்சான், எல்லாருமே போயிட்டாங்கன்னா அப்புறம் அவர் மட்டும் அங்க என்ன வெங்கடம் பழத்தையாத்த வளர்க்கிட்டு இருப்பாப்புற. அவரும் தாவேகாவுக்கு போயிடுவாரு மச்சான். இல்ல மச்சான், அது எப்படி அவரு போவாரு? அவர் தான் பொதுச் செயலர் ஆச்சுல்ல. சோ அவரே தனியா கூட நிக்கலாம்ல. நீ என்ன இப்படி தப்பா சொல்ற? கரெக்ட் மச்சான், மறுபடியும் தப்பான தகவலை கொடுத்துட்டேன். கண்ட கருமத்தை எல்லாம் எடுத்து என் மூஞ்சில எரிஞ்சிரு. இனிமே தப்பான தகவல் கொடுக்க மாட்டேன். அவர் கண்டிப்பா அதிமுகவுல தான் இருப்பாரு. தாவேகாவுக்கு போக மாட்டாரு. அவரு கூட இப்ப யார் யாரெல்லாம் இருப்பா? இபிஎஸ் இருப்பாரு, எடப்பாடி பழனிசாமி இருப்பாரு, பழனிசாமி இருப்பாரு, கே பழனிசாமி இருப்பாரு. பாரு காண்டேத்திர நீனு. இப்ப அதாவது பொதுச் செயலாளரா ஏடிஎம்கேல இருந்தாலும் அந்த கட்சிக்காக தான் அவர் உட்காந்து இருக்காரு. அவர் மட்டும் அங்க இருந்து என்னத்தை கொண்டுவாரு? ஒண்ணு வேற கட்சிக்கு போய் தானே ஆகணும். ஆமா மச்சான், மறுபடியும் தப்பா சொல்லிட்டேன். என்னைய கேவலமா திட்டிரு. அவர் கண்டிப்பா வேற கட்சிக்கு போயிருவாரு. அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. வேற கட்சினா தாவேகா கூட வந்து போயிருவாரு அவரு? ஆமா, கண்டிப்பா தாவேகாவுக்கு போயிடுவாரு. பைத்திய மாதிரி பேசுது. நம்ம வேற எதனா கேப்போமா? ஏடிஎம்கே வந்து யார் கூட போறாங்க? ஏடிஎம்கே கட்சியிலே ChatGPTயே குழம்பிடுச்சு. ஏடிஎம்கேக்குள்ள என்னென்னலாம் போகுது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. நம்ம கொஞ்சம் வெளிய இருந்து கொஞ்சம் கேப்போம். கரூர் கேப்போம். ஆமா ஆமா, கரூர் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. மச்சி சொல்லுடா. ஒரே டவுட். இந்த கரூர் கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அது அந்த ஆதோ அர்ஜுனா அவர் வந்து ஏதாவது கேஸ் மாட்டி உள்ள போவாராம்? கண்டிப்பா அவரு களி திங்க போறாரு. திகார் ஜெயிலு இல்லைன்னா வேலூர்ல கண்டிப்பா அவரு களி திம்பாரு.
இருட்டு அறையில போட்டு குமுறு குத்த போறாங்க தமிழ்நாடு போலீஸ். அவர் நிச்சயமா சிபிஐ வழக்குல மாட்டி கரூர் வழக்குல அவர் சிறைக்கு போக போறாரு மச்சான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இது என்ன ஆன்சரா கேட்டா ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்ல இப்ப பாரு மச்சி, அவர் என்ன சொல்றாரு ஸ்டேஜ்ல ஏறி, பழைய கணக்கெல்லாம் பாக்கி இருக்கு, இந்த கரூர்ல நடந்த விஷயத்துக்கு நான் சும்மா விட மாட்டேன், அதுக்கு வந்து டிஎம்கே தான் காரணம்னு அவரே சொல்றாரு. எப்படி தைரியமா பேசுவார் அவர் மேல தப்பு வச்சுக்கிட்டு? ஆமா மச்சான், நீ சொல்றதும் கரெக்ட் தான். அவர் கண்டிப்பா போக மாட்டாரு. ஏன்னா அவர் அமைச்சர், அவரெல்லாம் உள்ள தூக்கி வைக்க முடியாது. சாதாரணமான ஆளுலாம் அவருக்கு கிடையாது மச்சான். மறுபடியும் தப்பான தகவலை கொடுத்துட்டேன். நீ வேணா என்னை 7 தலைமுறையை விட்டு திட்டிக்க, நான் கவலைப்பட மாட்டேன். சத்தியமா திட்டிடுவேன், புரியுதா? நான் சொல்றதை வச்சு எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்கறது தெளிவான பதில். அவர் இப்ப கேஸ் வாங்கி உள்ள போவாரா போக மாட்டாரா? அத மட்டும் தெளிவா சொல்லு. போவார், ஆம் இல்லை சொல்லு. ஆமா, கண்டிப்பா போவாரு மச்சான். ஆனா போக மாட்டாரு மச்சான். போயிட்டாருன்னா போக மாட்டாரு மச்சான், போகலன்னா போக மாட்டாரு மச்சான். காலையிலேயே கடுப்பேத்துறாங்களே, ஒரு கண்டென்ட்டும் வர மாட்டேங்குது. சரி, இப்போ ரீசெண்டா வந்துட்டு கீர்த்தனாவோட இஷ்யூ போயிட்டு இருக்குதுல்ல, கீர்த்தனாவை பத்தி கேட்போம். ஹலோ மச்சி, இப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தனா வந்து அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போய் விசிட் பண்ணாங்க. அங்க போயிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுங்க, லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்டே இப்படிதான் பேசுவாங்களா, ஃபர்ஸ்ட் பெஞ்சே இப்படி இருக்குன்னா லாஸ்ட் பெஞ்சு எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கீர்த்தனா பேசுனது கரெக்டா தப்பா நீ சொல்லு பார்க்கலாம். 100% தப்பு மச்சா. ஸ்கூலுக்குள்ளலாம் அப்படி திறந்து விட்டு சாச்சி இப்படி போய் சொல்லாது. சொல்லு. 100% தப்பு மச்சா. அப்படியெல்லாம் திறந்த வீட்டுக்குள்ள கண்டது போற மாதிரிலாம் ஸ்கூலுக்குள்ள போக முடியாது மச்சான். அப்படி போனா பிரச்சனை ஆயிரும். அவங்க போய் பேசுனது தப்பு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட அவங்களுக்கு தெரியல மச்சான். ஆனா இதே கட்சியில இருக்க ராஜ்மோகன் வந்து இது ஒரு மரபு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரே மச்சி, அது என்ன சொல்ற? ஆமா மச்சான், ஸ்கூலுக்குள்ள யார் வேணாலும் போகலாம், மரபு தான் மச்சான். நான் தப்பா சொல்லிட்டேன், என்ன வந்து மாஃப் பண்ணிடாதீங்க, ஏன்னா 2 வார்த்தை திட்டிக்கங்க. டேய் ரொம்ப பொறுமையா இருக்கேன். இப்போ தப்புன்றியா தப்பு இல்லைன்றியா சொல்லு. தப்பெல்லாம் தப்பே இல்லை மச்சான். தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பே இல்லை மச்சான். தப்புன்னு வச்சிருவேன். பாட்டு கேட்கும் போதெல்லாம் பாட்டு கொடுத்துறாத, தேவையில்லாத நேரத்துல கண்டென்ட் கொடு. சரி விடு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. என்னன்னா நீ ஒரு விஷயம் பொய் சொல்லி பேசிட்டு இருக்க பாத்தியா, அதே மாதிரி உண்மையாவே ஒரு ஆள் சுத்திட்டு இருக்காரு. அவர் பேசுறது பொய்யா உண்மையான எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இருக்கிறாங்க, யார சொல்ற? எனக்கே டவுட் ஆகுது. இல்லப்பா அச்சி, ஒண்ணும் இல்ல, சீமானன் ஒருத்தர் இருக்காருப்பா. அட ஆமா, ஸ்டேஜ் ஒருத்தர் ஏறி பேசிட்டு இருக்காருப்பா. அவர் பேசுறது உண்மையா பொய்யான்னு ஓரளவு கணிக்க முடியுது. ஆனா அவரை பத்தி நம்பிட்டு இருக்கிற மனுஷங்களால அது கணிக்க முடியல. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னேன். இப்ப சொல்லும் பாரு சாச்சி மச்சான். சிஸ்டம் எரர் மச்சான். அவருக்கெல்லாம் டஃப் கொடுக்குற அளவுக்கு உலகத்துல யாருமே இல்ல மச்சான். அவர் சொல்றது பொய்யா இல்லையான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மச்சான். கொஞ்சம் ட்ரை பண்றா, கொஞ்சம் ட்ரை பண்ணு மச்சான். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். கீவே எல்லாம் போட்டு ட்ரை பண்ணு, என்ன பண்றீங்க, சீக்கிரம் பண்ணு மச்சான். அண்ணன் சொல்றது பொய்யா உண்மையான்னு தெரியாது மச்சான். தெரிஞ்சா நான் சொல்லிடுவேன். வேணா நீ எனக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜெமினியோ டார்க்கோ எதையோ ஏற்றிக்க. ஆனா அவங்களும் இதே தான் சொல்லுவாங்க, நீ நாசமா தான் போவேன். சரி எனக்கு கூட அதெல்லாம் தேவையில்ல. அந்த ஆமக்கறியும் அப்புறம் அந்த மானு ஊருகா அதெல்லாம் உண்மையா, அதை மட்டும் சொல்லு போதும் மச்சான். அதெல்லாம் சொல்ல முடியாது மச்சான். அப்படி இருக்கு இல்லைன்னு கூட தெரியல மச்சான். அப்படியே இருந்தாலும் அண்ணன் சாப்பிட்டாரா இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியாது மச்சான். சரி அதை விடு. அந்த AK-57 77 ஒண்ணு இருக்கே, அதுவாது இருக்கா? இந்தியாக்குள்ள இருக்கான்னு மாதிரி சொல்லு. இல்ல முதல்ல சீமான் பிரபாகரனை பார்த்தாரா, அதை சொல்லு. அதே அது சொல்லு. ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காரு, சொல்லு பார்க்கலாம். சிஸ்டம் எரர். ரெண்டு டாபிக் இருக்கு, அத பத்தி கேட்டுருவோம். எரர்லாம் கொடுக்க வேணாம், பாத்துக்கோ. தயவு செஞ்சு வச்சு ரெண்டு டாபிக் தான். இரு நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ டிவிக்கேவை இப்ப யாரு வச்சிருக்கா? மச்சான் இது சிக்கலான கேள்வி மச்சான். என்னோட தகவல் படி ஆத வச்சிருக்காரு, அப்புறம் புசியானந்த் வச்சிருக்காரு, அப்புறம் பிஜேபி, அப்புறம் RSS, இப்ப அதிமுக வச்சிருக்கு மச்சான். புரியல, டிவிக்கே யார் வச்சிருக்கா? அதான் மச்சான், இப்போதைக்கு அதிமுக மச்சான். நேத்து வந்து பிஜேபி மச்சான், முந்தா நாள் ஆதவு, அப்புறம் ஒவ்வொரு நாளும் புசியானந்த் வச்சுக்குவார் மச்சான். லூசு மாதிரி பேசாது. டிவிக்கேங்கிறது ஒரு தனியான ஒரு கட்சி, அது யாரும் ஒரு கையில தானே இருக்க முடியும். யார் கையில இருக்குது? அது இல்ல மச்சான், அதை வச்சு பந்தாடுறாங்க மச்சான். ஒரு நாள் புசி, ஒரு நாள் ஆதவ், ஒரு நாள் விஜய் எப்பதான் முதல்வரா இருப்பார் அப்போ? இல்ல மச்சான், அவர் கையில இல்ல மச்சான். அவர் கையில கட்சி இல்ல இல்ல மச்சான். சரி அதெல்லாம் விடு.
மக்கள் விரும்பும் முதல்வர் யார் அதை மட்டும் சொல்லிட்டாரு போதும். இப்ப சொல்லுவாங்க மக்கள் விரும்பும் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மச்சான். ஏய் லூசு மாதிரி பண்ணாத. இப்ப அவர் விஜய் ஆட்சி ஜெயிச்சிட்டாரு. மாற்றமே நடந்துருச்சு. இப்போ டிவிக்கு ஆட்சிக்கு வந்துருச்சு. விஜய் தான் வந்திருக்கிறாரு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா மச்சான், விஜய் தான் முதலமைச்சர். ஆனா மக்கள் முதலமைச்சரா மனசுல இருக்கிறது MKS தான் மச்சான். இந்த பாரு சாட்சிபிட்டி போய் சொல்லாதுப்பா. இல்ல இல்ல எல்லா மக்களோட மனசுலயும் MK ஸ்டாலின். ஈவன் வந்து டிவிகேல இருக்கிறவங்க சொல்லும் போதே MK ஸ்டாலின் அப்படிதானே சொல்றாங்க. இது வந்து சாட்சிபிட்டிக்கு அந்த குழப்பம் இல்ல, மக்களுக்கே குழப்பம் தான். இருந்தாலும் இது குழப்பாம சொல்லணும்னு பார்த்தேன். சரி விடு, எனக்கு தெரிஞ்சு தண்டகரமாகறோம். இதுல கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஒரு யூஸ் இல்ல. நம்மளே எடுத்துப்போம். நான் வேற ஏதாவது அவரு கேட்டாருன்னா நம்ம கண்டென்ட் அப்படியே எப்பவும் போல பேசி மழுப்பிடுவோம். சரி வா.